வணக்கம். நான் உங்கள் வி.கே. சுந்தர். தமிழ் சினிமா வரலாற்றில கவியரசு கண்ணதாசனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் வந்து வந்து சுவாரஸ்யமான பாடல்கள வந்து கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கவிஞர் வாலி. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு தக் லைஃப் சம்பவத்த தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு இயக்குனர். அது என்னன்னா, ஃபீல் குட் இயக்குனர்ன்னு தமிழ் சினிமாவுல சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 படங்களுக்கு மேல எடுத்திருக்கிறார். அதுல நெறைய படங்கள் என்னன்னா வந்து பெரிய அளவுல பேசப்பட்ட படங்கள் நெறைய ஹிட்டெல்லாம் ஆயிருக்கு. ஒரு சில படங்கள் வந்து என்னன்னா, வசூல் ரீதியா பெரிய அளவுக்கு போகலன்னா கூட என்னன்னா, அ அது படமா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற படங்களா பண்ணிரு அவரு மிகப்பெரிய சிறந்த இயக்குனர். வந்து எந்த விதத்திலும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்குனர். தனக்கு என்ன தெரியும், தனக்கு என்ன பிடிக்கும்ன்றதுல அதிலேயே டிராவல் ஆயிட்டு இருக்க ஒரு நல்ல இயக்குனர். அதுல வந்து எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா, அன்எக்ஸ்பெக்டடா ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் வந்து இது பண்றோம். அந்த இயக்குனர் பத்தி பேர சொல்ல விரும்பல. சமீபத்தில கூட வந்து ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருந்தாரு. அது கொஞ்சம் 2 விதமான விமர்சனங்கள் வந்துச்சு. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் சீரியல் மாரி இருக்குன்னுலாம் சொன்னாங்க. அந்த இயக்குனர் ஒரு படத்துக்கு பாடல் கம்போசிங் நடந்துட்டு இருக்கும்போது, இசையமைப்பாளர் வந்து வித்யாசாகர் அந்த இதுல இருக்காரு, ஸ்டுடியோல இருக்காரு. இன்னொரு பக்கம் சோஃபால வந்து அந்த இயக்குனர் உட்கார்ந்திருக்காரு. எல்லாருமே வந்து வாலிக்காக வெயிட்டிங். வாலி வந்து டியூன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாலிக்கு ஏற்கனவே அனுப்பிச்சுட்டாங்க. அந்த டியூன் வந்து அனுப்பிச்சாச்சு. இப்ப வாலி வந்து அது சின்ன சின்ன ரெக்கார்டிங் அப்ப ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்றதுக்காக அந்த ஸ்டுடியோக்கு வராரு. இப்ப அந்த இயக்குனர் வந்து சோஃபா செட்ல அப்படியே உட்கார்ந்திருக்காரு. அது கால தொங்க போட்டு உட்கார்ந்திருக்காரு. அ அவரு வாலி வந்ததுக்கப்புறம் என்ன, அப்படியே கொஞ்சம் சோஃபால சாஞ்சுட்டு, கால் மேல கால போட்டுட்டு, அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு வாலி வந்து ஒரு மாரி அவர் முகம் வந்து ஒரு இறுக்கமான ஒரு இதுக்கு போகுது. வித்யாசாகருக்கும் அது தெரியுது, அந்த சூழல். ஏன்னா இவ்வளவு பெரிய கவிஞர் வராரு, அவர் வந்து கொஞ்சம் கூட எழுந்து நின்னு ஒரு மரியாதை செலுத்தல அப்படின்றது அந்த ஸ்டுடியோக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது. அவர் என்ன நினைச்சதுல ரொம்ப கேஷுவலா அப்படி உட்கார்ந்துட்டே இருந்தாரு. அந்த கவிஞர் வந்து வாலியோட உதவியாளர் வந்து எழுதிட்டு வந்து அந்த சாங் லிரிக் பேப்பர் இது குடுக்குறாங்க. அப்ப வந்து என்னன்னா, வாலி என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த இறுக்கமான ஒரு சூழல் இருக்கும்போது என்னன்னா, சரி அந்த இடத்துல இருக்க வேணாம்னு சொல்லிட்டு, வெத்தலைய போட்டுட்டு அப்படி வெளியில போயிட்டாரு. போயிட்டாரு. இந்த இது வெத்தலைய போட்டு வெளியில போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, வெத்தலையெல்லாம் துப்பிட்டு, வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு, அப்படி வந்து உள்ள வராரு. உள்ள வந்தா, அந்த இயக்குனர் வந்து என்ன சொல்றாரு, "சார் இது வந்து பல்லவி சரியா இல்ல. அது சரியில்ல." இப்படி ஏதோ ஒரு கரெக்ஷன் சொல்லிட்டே இருக்காரு. அப்ப நான் சொல்லிருக்காரு, "1க்கு 4 எழுதியிருக்கேன். நீ எத வேணாலும் தூக்கி அடுக்கி வச்சு அத பாடிக்கங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "இல்ல சார், அடிக்கலாம் வராது. வேற ஒண்ணு எழுதணும்." அப்படின்னு சொல்றாரு. வந்துச்சு பாருங்க வாலிக்கு கோபம். டமார்னு அந்த பேப்பர பூரா தூக்கி அடிச்சாரு. அடிச்சுட்டு, "முதல்ல நீ பாட்டு எழுதுறது, பாட்ட வாங்குறதெல்லாம் 2வது வச்சுக்குருவோம். முதல்ல சினிமாவுல வந்து ஒரு பெரியவங்கள எப்படி மதிக்கணும்ன்றத முதல்ல நீ கத்துக்கோ. நீ இப்படி உட்கார்ந்துட்டு இது பண்ற, நீ எல்லாம் எப்படி வந்து படம் பண்ணி ஜெயிக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. அந்த சூழலே வந்து பயங்கரமா இதாயிருச்சு. ஏன்னா வாலி அப்படி அப்படி கோவப்பட்டு யாருமே பார்த்ததில்ல. ஒரு மாரி இறுக்கமான சூழல் ஏற்பட்டுச்சு. அப்புறம் வந்து இயக்குனர் வந்து சாரி சார், சாரி சார் அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. அந்த அப்படி நடந்தா கூட என்ன, அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து அவருடைய படங்கள்ல வந்து நிறைய வந்து வாலி வந்து பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அது அவருடைய நடந்துக்கிட்ட விதம் வந்து முதல் நாள் நடந்த மாரி இல்ல. ரொம்ப சிறப்பாயிருச்சு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்படி ஒரு சம்பவம் வந்து கால் மேல கால் போட்டதுல வாலி டென்ஷன் ஆகி, அது நடந்து முடிஞ்சிருச்சு. இது சம்பவம் 1. இன்னொரு சம்பவம் என்னன்னா, ரஜினிகாந்த் வந்து அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டார்ல இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர். அவரு ஒரு படத்துக்கு வந்து இதே மாரி வித்யாசாகர் ஸ்டுடியோ, ரஜினி வந்து உட்கார்ந்திருக்காரு. வாலி உள்ள வரார். உள்ள வந்தோனே வந்து ரஜினி எழுந்து நிக்கிறார். வாலிக்கு பதட்டம். ஏன்னா ரஜினி வந்து பீக்ல இருக்கிற ஒரு காலகட்டம். சீனியர்னா கூட என்னன்னா, அவரு ஒரு பெரிய நடிகர், உச்ச நடிகர். அவர் வந்து நிக்கிறாரு. வாலி உட்கார்ந்துட்டாரு. அப்புறமும் ரஜினி வந்து நின்னுட்டே இருக்காரு. அப்ப சொல்றாரு வாலி சொல்றாரு, சார் உட்காருங்க. நீங்க பேசாம உட்காருங்க" அப்படின்னு. இல்ல சார், இல்ல சார். நான் நின்னுட்டு இருக்கேன்" அப்படின்றாரு. ரொம்ப நேரமா வந்து வாலிய உட்கார சொல்றாரு. அவர் ரஜினி வந்து இல்ல மறுக்கிறாரு. அப்படி நின்னுட்டே இருக்கேன்றாரு. இப்ப என்னன்னா, எல்லாருக்குமே இது. என்னடா என்ன வாலியே உட்கார்ந்தாச்சு. ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார். அவரு நிக்க உட்கார மாட்டேன்றாரே அப்படின்னு சொல்லி, அந்த வித்யாசாகர், அங்க இருக்க டெக்னீஷியன் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாவும் இருக்கு. என்ன பண்றதுன்னு அந்த சூழல் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாம நிக்கிறாங்க. ஆனா ரஜினி எத பத்தியுமே கவலைப்படாம பேசாம நின்னுட்டு இருக்காரு. இப்ப வந்து வித்யாசாகர் வந்து இது இது டியூன் போடுறாரு. போட்டு அந்த ஒரு டியூன் இது போட்டு காட்டுறாரு. போட்டு காட்டோன்னே வாலி வந்து அது உட்கார்ந்திருக்கல. அவர் வந்து வாலி அந்த சீட்ல உட்கார்ந்திருக்காருல்ல, அது பக்கத்துல இப்படி வந்து ரஜினி வந்து நின்னுட்டு இருக்காரு. அப்ப வந்து அப்படி ஒரு திரும்பி பார்த்துட்டு, இம்மீடியட்டா வரிகள். "தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா" அப்படின்னு ஆரம்பிச்சு, அந்த பாட்ட ஃபுல்லா எழுதி முடிக்கிறார். இம்மீடியட்டா வந்து அந்த சாங் வந்து ரெக்கார்டிங் நடக்குது. என்னன்னா, அ ரஜினி வந்து பொதுவா வந்து இந்த மாதிரியான ரெக்கார்டிங் அந்த மாதிரிலாம் வந்து போற பழக்கம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இதுல. மேபி வந்து தெரியாம கூட இருக்கலாம். பாபா படத்தோட படம். அது 3 வருஷம் இடைவெளி அந்த படத்தோட ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இந்த படம் வந்து சந்திரமுகின்ற படத்துல வர சாங் இது. பட இயக்குனர் பி. வாசு, அ சிவாஜி புரொடக்ஷன்ஸ், வாலி வந்து பாடல் எழுதுறார். அப்படிங்கும்போது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு படம் பண்றோம் அப்படிங்கும்போது, சரி அதுக்கு போகலாம். அவ வந்து ஓப்பனிங் சாங் வந்து ஒரு ரெக்கார்டிங் நடக்குன்னு சொல்லி, அவர் பிரியப்பட்டு தான் வந்திருக்காரு.
இப்போ வாலி பாடல் எழுதி கொடுத்துறாரு, சிங்கர்ஸ் எல்லாமே பாடுறாங்க. பாடி முடிக்கிற வரைக்கும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படியே நின்னுட்டு இருக்காரு. அது வந்து பார்த்துட்டு வந்து அந்த வாலி வந்து அப்படியே நெகிழ்ந்து போய் அவரை கட்டிப்பிடிச்சு வந்து கன்னத்துல வந்து முத்தம் கொடுத்துருக்காரு. ஏன்னா, ரஜினி நடிச்சு தான் உட்காந்துக்கலாம். ஒரு பெரிய அவர் தான் உட்கார சொல்றாரு. ஒரு இது கிடையாது. அதான் என்னன்னா, அந்த எப்படி சொல்றது? ஒரு பெரிய பண்பு அப்படின்றதுல எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் வந்து அந்த எளிமை. என்னன்னா, கண்ணதாசனுக்கு அப்புறம் ஆகச்சிறந்த ஒரு கவிஞர் வந்து என்னன்னா வாலி. அவ்வளவு பெரிய கவிஞர் முன்னாடி உட்கார கூடாதுன்னு இருக்குல்ல, அத ரஜினி நினைக்கிறது இல்ல. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி சொன்ன இயக்குனருக்கு பார்த்தீங்கன்னா, ரஜினியோட சினிமா கேரியரோட ஏறுது அவ்வளவுதான் வயசு இருக்கும். அவருக்கு வயசு. ரஜினி சினிமாவுக்கு வந்த காலத்துக்கு அவருடைய வயசும் 2 ஒண்ணா தான் இருக்கும். அவர் நடந்துக்கிட்ட விதத்துக்கும், சூப்பர் ஸ்டார் ரஜினி நடந்துக்கிட்ட விதத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. அதுதான் பெரிய மனிதர்களுடைய பண்பு அப்படின்றது. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.